எந்தளவுக்கு பவர்ஃபுல்னா 1800கள்ல சர் ஆர்த்தர் காட்டன்னு ஒரு பிரிட்டிஷ் என்ஜினியர் இதே ஐடியாவை காப்பி பண்ணி தான் கல்லணைக்கு மேல இன்னொரு அணையையே கட்டினார். கரிகாலனுக்கு அப்புறம் சோழர்களுக்கு ஒரு சுலபமான காலம் அமையல. கிட்டத்தட்ட 600 வருஷம், ஒரு இருண்ட காலம்னே சொல்லலாம். ஆனா அவங்க முழுசா அழிஞ்சு போகல. ரொம்ப பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா திட்டம் போட்டு அவங்க சக்திய திரும்பவும் நிலைநாட்ட ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க, இந்த டைம் லைன் அவங்க எப்படி மெதுவா மேல வந்தாங்கன்னு காட்டுது. 850ல விஜயாலயன் தஞ்சாவூர் பிடிச்சு தலைநகரமா மாத்துறார். அதுக்கப்புறம் வர முதலாம் பராந்தகன் ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வரார். ஆனா அவங்களோட உண்மையான பலம் வாள்ல மட்டுமல்ல, அவங்களோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இன்ஜினியரிங்ல இல்ல, ஜனநாயகத்துல இருந்துச்சு. கற்பனை பண்ணி பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா லோக்கல் எலெக்ஷனுக்கான ரூல்ஸ ஒரு கோயில் சுவர்ல செதுக்கி வைக்கிறார். ஆமா, இன்னைக்கு நாம அரசியல் சாசனம்னு சொல்ற மாதிரி யார் பதவிக்கு வர முடியும், யார் வரக்கூடாதுன்னு ரொம்ப டீட்டெயிலா அதுல இருந்துச்சு. இந்த லிஸ்ட் பாருங்களேன். திருடுனா பதவி கிடையாது, ஊழல் செஞ்சா தகுதி நீக்கம், கணக்கு காட்டலனாலும் அவுட். இதெல்லாம் கேட்கும்போது இப்போ நடக்கிற எலெக்ஷன் ரூல்ஸ் மாதிரி இல்லையா? பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அரசாங்கம் எப்படி பொறுப்பா இருக்கணும்னு எவ்ளோ தெளிவா யோசிச்சிருக்காங்க பாருங்க. உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ நாம பார்த்த இந்த எல்லா அடித்தளங்களும், அதாவது கரிகாலனோட இன்ஜினியரிங், பராந்தகனோட ஜனநாயகம், இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒருத்தருக்காக வழி செஞ்சது. இந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு மாபெரும் சகாப்தத்தை உருவாக்குன ஒருத்தர், அவர்தான் ராஜராஜ சோழன். அவர் வெறும் போர்க்களத்துல ஜெயிக்கிற ராஜா மட்டும் இல்ல, அவர் ஒரு விஷனரி. இந்திய சரித்திரத்திலே முதல் முறையா நாட்டுல இருக்கிற எல்லா நிலத்தையும் அளந்து கணக்கெடுத்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்த நிர்வாகி. நம்ம வர்த்தகத்தை தர வழியா மட்டும் இல்லாம சீனா, அரேபியான்னு கடல் கடந்து கொண்டு போன பொருளாதார நிபுணர்.